மே மாசம் பொறுத்தவரை நம்ம ஊர்ல வெயில், வெயில், வெயில் தான். இதுல கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லப்படுற குறிப்பிட்ட பீரியடும் அதிகமான வெயில் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த வருஷம் 2025 மே மாசமா பொறுத்தவரை பார்த்தோன்னா, அதிகமான வெயிலும் அடிச்சது. அதே சமயம் அதை விட அதிகமான மழைப்பொழிவும் பதிவாகி இருக்கு. வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு மையம், ஐக்கிய நாடுகள் சபையின் கீழாக இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு மையம். அவர்கள் சமீபத்தில ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலோடு இருக்கக்கூடிய ஒரு ஆய்வறிக்கை அப்படின்னே சொல்லலாம். சென்டர் ஃபார் சயன்ஸ் அண்ட் என்விரான்மென்ட் அப்படிங்கக்கூடிய அமைப்பு, டவுன் டூ எர்த் அப்படின்ட்டு ஒரு என்விரான்மென்ட் மேகசின் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த டவுன் டூ எர்த் என்விரான்மென்ட் மேகசின் சார்பா ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அனாலிசிஸ் பேஸ்லைன் டேட்டாவா ஐஎம்டி டேட்டாவையும், யூனியன் கவர்மெண்ட்டோடைய டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்லிருந்து சில டேட்டாவும் எடுத்து ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தாங்க. காலநிலை மாற்றம் எவ்வளவு வேகமாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆய்வு இது அப்படின்னு சொல்லலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மற்றும் 90 நாட்கள்ல 2025ல இந்த 90 நாட்கள்ல 87 நாட்கள் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவென்ட்ஸ் பதிவாகி இருக்கிறதா அந்த அனாலிசிஸ்ல தெரிய வந்திருக்கு. இந்த 87 நாட்கள்ல 80 நாட்கள் அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு, வெள்ளங்கள் ஏற்பட்டிருக்கு. அதன் தொடர்ந்து நிலச்சரிவுகள் போன்ற இந்த 3 சம்பவங்களும் சேர்த்து 87 நாட்கள்ல 80 நாட்கள் பதிவாகி இருக்கு. அடுத்த வரக்கூடிய இன்னும் 5 ஆண்டுகளுக்குள்ளாக பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத்தகைய ஒரு மதிப்பீடு என்பது கடந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னா 2050ஆம் ஆண்டுக்குள்ள தான் நிகழும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு முன்பாக இருந்த மதிப்பீடு என்னவாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் தி செஞ்சுரி, இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள்ளாக தான் இது நிகழும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவற்றை எல்லாம் மாற்றி இப்போது இந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030ஆம் ஆண்டுக்குள்ளாகவே பூமியினுடைய சராசரி வெப்பநிலை என்பது 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயர்வதற்கான சில சதவீதம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1% அளவுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்காம். ஸோ 1% அப்படிங்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஆனால் அந்த 1% என்பதும் கூட அறிவியல் ரீதியாக நாம் ரொம்ப அச்சத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தகவலாக பார்க்கிறோம். அது குறித்து தான் நம்ம இங்கே விவாதிக்க போகிறோம். கடந்த 200 வருடங்களில் குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்ததுக்கு பின்பாக பூமியினுடைய சராசரி வெப்பநிலை ரொம்ப வேகமாக அதிகரித்து கொண்டு வருகிறது. மெயினா நம்ம நிலக்கரி சார்ந்து இருக்கக்கூடிய, பெட்ரோலியம் சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய பொருட்களை எரிப்பதன் காரணமாக செயற்கையாக வெளியேறக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பூமியை சுற்றி சேர்ந்துக்குது. குளோபல் வார்மிங் பற்றிலாம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது இதன் காரணமாக தான் நிகழுது. அதன் காரணமாக கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு நடக்குது. இப்போ இந்த குளோபல் வார்மிங், CO2 எமிஷன்ஸ் இதெல்லாம் சேர்த்து பூமியினுடைய டெம்பரேச்சரை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்படி அந்த இன்க்ரீஸ் ஆகிற ரேட்டை தான் WMO தொடர்ச்சியாக கணக்கிட்டு சொல்லிட்டு வராங்க. 1,00,000 வருடத்திற்கு ஒரு வாட்டி நிகழ வேண்டிய நிகழ்வு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 150 வருடத்துக்குள்ளாகவே நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்போ இந்த WMO ரிப்போர்ட் இந்த பின்னணியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த WMO இந்த லேட்டஸ்ட் ரிப்போர்ட் இப்போ என்ன சொல்லுதுன்னா, சரி ஆல்ரெடி 1.5 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு. இது அடுத்து 2, 3 வருடங்கள் அப்படியே சஸ்டெயின் ஆயிருச்சு அப்படின்னா இது தொடரும் அப்படின்னா. அதாவது விஞ்ஞானிகள் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, சரி 1.5 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு. ஒருவேளை அது குறைவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சாங்க. ஆனா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தான்னு பார்க்கணும். அந்த ஆய்வறிக்கையோடு தான் கூடுதலாக 2 டிகிரி செல்சியஸ் உலகத்தையும் நாம அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளாக பார்ப்பதற்கான ப்ராபபிலிட்டி 1% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1% அப்படிங்கிறத நம்ம ரொம்ப லேஸ்ல எடுத்துக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, இந்த பூமியினுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இந்த நூற்றாண்டு இறுதிக்குள்ள உயர்வதற்கான வாய்ப்பு ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பார்த்தீங்கன்னா 40-60% அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நமக்கு அது 2024லயே வந்துச்சு. அந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு 1% பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் நிச்சயமாக அது ஆபத்துக்குள்ள தான் முடியும். இதை நாம இந்த ரிப்போர்ட்டை ரொம்ப அலார்மிங்கா நாம எடுத்துக்கொண்டு நாம அது அது குறித்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த அறிக்கையின் மூலமாக
இந்தியாவை நம்ம எப்படி பொறுத்து பார்ப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சரி ரைட் உலக அளவில் நடக்கக்கூடியது. ஸோ பூமி எங்கும் வெப்பமாயிட்டு இருக்குது. பூமி வெப்பமாகுது அப்படின்னா நிச்சயமா இந்தியா வெப்பமாயிட்டு தான் வருது. ஸோ இந்தியாவை குறித்த ஆய்வறிக்கை வந்துட்டு சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மென்ட் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. நிறைய புள்ளி விவரங்கள் வெளியிட்டிருக்காங்க. அவர்கள் தந்திருக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி விவரம் என்னன்னா, இந்த வருடத்தினுடைய ஆரம்ப 3 மாதங்கள், அதாவது 2025ல ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் 90 டேஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஃபர்ஸ்ட் 90 டேஸ்ல ஏறத்தாழ 83 நாட்களில் அதிதீவிரமான எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவென்ட்ஸ வந்து சந்திச்சிருக்கு இந்தியா. இது கடந்த காலங்களை விட வந்துட்டு ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில இருக்கிறதுன்னு சொல்றாங்க. 2024 லீப் இயர் அப்படிங்கிறதுனால, அந்த முதல் 3 மாதங்கள் 91 நாட்கள்ல 72 நாட்கள் எக்ஸ்ட்ரீம் ஈவென்ட்ஸ் வந்து பதிவாகியிருக்கு. இதுல வெறும் 14 நாட்கள் மட்டும் தான் நமக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு, வெள்ளங்கள் ஏற்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து நிலச்சரிவுகளும் போன வருஷம் வந்து நமக்கு இந்த 91 நாட்கள்ல அதிகமா கோல்டு வேவ்ஸ் வந்து 38 நாட்கள் இந்தியா முழுவதும் பதிவாகி இருக்கு. ஸோ போன வருஷம் கோல்ட் வேவ்ஸ் தான் அதிகப்படியா ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது 2023ல வந்து பார்த்தோம்னா, அந்த 90 நாட்கள்ல 56 நாட்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் ஈவென்ட்ஸ் பதிவாகியிருக்கு. அதுல வெறும் 7 நாட்கள் மட்டும் தான் அதிகமான மழைப்பொழிவு, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ 2023 பொறுத்தவரை இடி மின்னலுடைய அந்த பாதிப்புகள், அந்த பேரிடர்கள் தான் அதிகப்படியா பதிவாயிருக்கு. சுமார் 31 நாட்கள் வந்து பதிஞ்சிருக்கு. ஸோ 2022ல அந்த முதல் 3 மாதங்கள் 90 நாட்கள்ல 61 நாட்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் ஈவென்ட்ஸ் பதிவாகியிருக்கு. இதுல 8 நாட்கள் வந்து தான் அதிகப்படியான மழைப்பொழிவு, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதே 2022ல மறுபடியும் அந்த கோல்டு வேவ்ஸ் தான் அதிகப்படியா 28 நாட்கள் வந்து பதிவாகி இருக்கு. இந்த நம்பர்ஸ்லேருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷம் நமக்கு மே மாசம் மட்டும் இல்லாம, தொடர்ச்சியா நமக்கு அதிகமான மழைப்பொழிவு பதிவாகிட்டு வந்துகிட்டே இருக்கு. எதனால நமக்கு இந்த வருஷம் அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு? இந்தியாவில் இயற்கை பேரிடர்களுடைய எண்ணிக்கை பயங்கர வேகமாக அதிகரித்துக் கொண்டு வருகிறது அப்படிங்கிறது. அதைத்தான் நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம். இப்ப இந்த மான்சூனே எடுத்துக்குவோமே, தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிற இந்த இதுவும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாலயும் பயங்கரமான வெள்ள பாதிப்பை உண்டாக்கிச்சு. மகாராஷ்டிரால பயங்கர வெள்ள பாதிப்பு. அதேபோல மேகாலயால பயங்கரமான வெள்ள பாதிப்பு. அப்ப இந்த மான்சூனுமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து கொட்டி தீர்த்திருக்கு. கோவை மாவட்டத்தில் வந்துட்டு அங்கேயுமே பயங்கரமான மழைப்பொழிவை வந்து உண்டாக்கியிருக்கு. அப்போ இந்த மான்சூனுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஒரு ஈவென்ட்டாக தான் நமக்கு நிகழ்ந்திருக்கு. പൊളിച്ചട് പൊളിച്ചട് പൊളിച്ചു മാറ്റി പൊളിച്ചു മാറ്റി പൊളിച്ചു മാറ്റി അതെ അതെ മതല് വീണ് മതല് വീണ് മതല് വീണ് பூமியினுடைய சராசரி வெப்பநிலை உயர்வு அப்படிங்கிறது லோக்கலாக நம்முடைய ரீஜன் அளவிலும் பயங்கரமான மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கு. அதனுடைய அதுக்கு ஒரு டைரக்ட் எக்ஸாம்பிள்ஸா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். வெயில் ரொம்ப கடுமையா இருக்கு. வெயில் தாங்க முடியாத அளவுக்கு உயர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கு. அந்த நிலைமையும் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். காலையில எந்த அளவுக்கு வெயில் அதிகமா இருக்கோ, அதே நேரத்தில சாயங்காலத்தில வந்து இடி மின்னலோட மழையுமே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்ப இந்த WMOட ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், ஐபிசிசியினுடைய ஆய்வறிக்கையாகும், இதை நாம வந்து இந்த பின்னணியில தான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப எக்ஸாக்ட்டா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு. சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு கணிக்கப்பட்ட நாட்களை விட எப்பவுமே வந்து நமக்கு ஜூன் 1ஆம் தேதி கேரளால சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து தொடங்கும். ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் ஜூன் 1 வந்து தொடங்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்திருந்த இந்த சமயத்துல நமக்கு ஒரு 8 நாட்கள் முன்னாடியே வந்து கேரளால சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது மே 24 அப்பவே தொடங்கிடுச்சு. அது மட்டும் இல்லாம நமக்கு போன ஆண்டு அந்த வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது ஜனவரி 20ஆம் தேதி தான் முடிஞ்சது. அதிக நாட்கள் நிலவி இருந்த ஒரு வடகிழக்கு பருவமழையா 2024 பருவமழை வந்து இருந்துகிட்டு இருந்தது. நமக்கு இந்த வருஷம் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது முன்கூட்டியே துவங்கிருச்சு. அதுதான் நமக்கு மே மாசத்துல எதிர்பார்த்த நாட்களை விட ஒரு 8 நாட்கள் முன்னாடியே இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குனாலும், இந்த பருவமழை பெய்யறதுக்கு முன்னாடியே அதாவது நமக்கு மே அந்த ஃபர்ஸ்ட் வீக்லயே பார்த்தோம்னா, இந்தியால இருக்க 728 மாவட்டங்கள்ல ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் வந்து எக்ஸஸான மழைப்பொழிவு வந்து பதிவாகி இருக்கு. ஸோ இது வந்து ஐஎம்டி குடுத்த டேட்டா. இந்த மேப்ல வந்து நீங்க பார்க்கலாம். பொதுவாக ஒரு மான்சூன் அப்படின்னா, அது எப்படி செயல்படுது? எப்படி இயங்குது?
மான்சூனுக்கு தேவையான மழை மேகங்கள் எங்கேருந்து உண்டாகிறது? அவை எப்படி டிராவல் பண்ணி வருது? அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷனோட இது எப்படி ரியாக்ட் பண்ணுது? அப்படிங்கிற அடிப்படையான விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த விஷயங்கள் நெறைய மாறுதல் அடைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியாக இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன்ஸாக இருக்கட்டும், மலைமேக கூட்டங்களாகட்டும், இவற்றோட அமைப்பு முறை அப்படிங்கிறது கடுமையாக மாறிக்கொண்டு வருகிறது. இப்ப இந்த மான்சூன்ல இவ்வளவு அதிகமான மழைப்பொழிவு உண்டாகுவதற்கும் ஒரு முக்கியமான காரணியாக இதுவும் சொல்றாங்க. அப்ப இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை நாம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப இதுநாள் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வெதர் சார்ந்து இருக்கக்கூடிய கணிப்புகள், அது சார்ந்து இருக்கக்கூடிய ஆய்வுகளை நாம் இன்னும் மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நாம் வந்து புரிஞ்சுக்கலாம். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா குறிப்பாக இந்தியன் நிலப்பரப்புகளில் வட இந்திய பகுதிகளுக்கு மழை கொண்டு வரதுல பெரும் பங்காற்றின்னு வருது இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். குறிப்பாக எந்தெந்த பீரியடில் பார்த்தோம்னா டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி வரை இந்த 3 மாதங்களில் வட இந்திய பகுதிகளுக்கு பெருவாரியான மழை பொழிய காரணமாக இருக்கிறது வந்து இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மெடிட்டரேனியன் சி, காஸ்பியன் சி, பிளாக் சீல இருந்து மாய்ஸ்சரை ஈஸ்டர்லி ட்ரேட் விண்ட்ஸ் வந்து இந்தியன் நிலப்பரப்பு வழியாக கொண்டு வரும். அப்படி இந்திய நிலப்பரப்பு வழியாக கொண்டு வரும்போது இந்தியாவுடைய பிளெயின் சர்ஃபேஸில் மழைப்பொழிவாகவும் இமலய பகுதிகளில் மலை பிரதேசங்களில் பனிப்பொழிவாகவும் இது வந்து பெய்ய மிக முக்கிய காரணமாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ராபி பயிர்கள் அப்படின்னு சொல்லப்படுற டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் பயிரிடப்படுற பயிர்கள் இந்த மழையை நம்பி தான் பயிரிடப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு அப்போ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால ஏனைய அந்த நார்த் இந்தியா பகுதிகளுக்கு பெருவாரியான மழைப்பொழிவு இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் பெய்யறது வழக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த வருஷம் இந்த கணிக்க முடியாத இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து மார்ச், ஏப்ரல், ஈவன் மேல கூட அதிகப்படியான மழைப்பொழிவு வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ இதுவே 2024 இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து மிக குறைவா பெஞ்சதுனால, போன வருஷம் வந்து நமக்கு கோதுமை போன்ற பயிர் உற்பத்தி வந்து மிகவும் கம்மியாச்சு. 2024 ஜனவரி வந்து தான் நமக்கு ட்ரையான ஜனவரியாக பதிவாகி இருந்தது. ஸோ இதுக்கு காரணம் போன வருஷம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ல ஏற்படக்கூடிய மழை அளவு கணிசமா குறைஞ்சதோடைய அளவோட விளைவா நமக்கு ட்ரையான ஜனவரி 2024 பதிவாகி இருந்தது. ஆனா, அதுவே இந்த வருஷம் நமக்கு டிசம்பர்லேருந்து டில் நமக்கு மே வர அதிகப்படியான மழைப்பொழிவு வந்து பெஞ்சிருக்கு. ஸோ போன வருஷம் ரொம்ப கம்மியா இருந்தது. இந்த வருஷம் அதிகமா பதிவாகி இருந்திருக்கு. இந்த கணிக்க முடியாத, இல்ல எதிர்பார்க்கப்படாத வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால நமக்கு இருக்கக்கூடிய டேட்டா 1901லேருந்து இருக்கக்கூடிய டேட்டா படி பார்த்தோம்னா, இதுதான் வந்து ஒரு வெட்டஸ்ட்டான மே மாதங்களா பதிவாகி இருக்கு. டெல்லிய பொறுத்தவரை. டெல்லி மட்டும் இல்லாம நெறைய பகுதிகள்ல வந்து இப்படிதான் பதிவாகி இருக்கு. மகாராஷ்டிரால மாரத்வாடா அப்படிங்கக்கூடிய பகுதி பொறுத்தவரை, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வறட்சி மிகுந்த பகுதியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆண்டும் வந்து பார்த்தோம்னா, மே முதல் 2 வாரங்கள்ல சுமார் 75% மழைப்பொழிவு குறைவா பதிவாகி இருந்தது. ஆனா, மே 4ஆம் வாரத்துல வந்து பார்த்தோம்னா, சுமார் 2000% அளவுக்கு அதிகமான மழைப்பொழிவு அந்த பகுதியில ஏற்பட்டு, வெள்ளம் ஏற்படுற அளவுக்காக மழை வந்து பொழிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் எதிர்பார்க்கப்படாத இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் அதே மாதிரி கணிக்கப்பட்ட நாட்களை விட 8 நாட்கள் முன்னாடி உருவாகியிருந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்னாலையும் அதிகப்படியான மழை வந்து பதிவாகி இருந்தது. ஒரு 11 நாட்கள் முன்கூட்டியே பருவமழை உருவாகி இருக்கு. 2 நாட்கள்ல பருவமழை அப்படிங்கிறது ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போறது அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து ஆ இயல்பான ஒரு ஃபினாமினா கிடையாது. இயல்பா நடக்கக்கூடியது ஒன்று கிடையாது. ஸோ நமக்கு வந்து இங்க குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது முக்கியமா ஒரு மேஜர் ப்ளே வந்து பண்ணுது. நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆ வார்ம் ஏர் இருக்கோ, அந்த அளவுக்கு அது வந்து நீராவிகள கடத்தும். ஸோ இப்ப பூமி வந்து சராசரியா 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு பதிவாயிருக்கு. ஸோ ஒரு டேட்டா என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வுக்கும் 7% அளவிற்கான நீராவிகள அந்த காற்று வந்து கடத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்து சொல்லப்போகுது. அப்ப நமக்கு உலக அளவுல 1.5 டிகிரி செல்சியஸ் சைஸ் ஆகியிருந்தாலும், லோக்கல் ஃபினாமினா ரீஜனல் வைஸ் வந்து பார்த்தோம்னா, அந்த அளவு அப்படிங்கிறது இன்னும் அதிகமா இருக்கலாம். அப்ப ஒ ஒரு 1 டிகிரி செல்சியஸ்க்கு 7% அளவுக்கான கூடுதல் நீராவிகள கடத்தும்போது, நமக்கு மழை அப்படிங்கிறது
ரொம்ப பெரிய அளவுல தான் பெய்யும். ஸோ அது மட்டும் இல்லாம இவ்வளோ சீக்கிரமா அ ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகுறதுக்கு வந்து நேச்சுரல் ஃபினாமினாவும் காரணமா இருக்கு. அதில குறிப்பா சொல்லப்படுற ராஸ்பி வேவ்ஸ் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு வே அலை இருக்கு. ஸோ இந்த வேவ்ஸ் வந்து பார்த்தோம்னா, அ உலக அளவுல வெதர தீர்மானிக்கிறதுல ஒரு முக்கிய பங்காற்றிட்டு வருது. அ அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல இந்த ராஸ்பி வேவ்ஸும் வந்து வீசி இருந்ததுனால, இன்னும் கூடுதலான மழைப்பொழிவு வந்து ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரியான அறிக்கைகள் வந்து சொல்லப்படுது. கடந்த ஒரு 4, 5 ஆண்டுகளா பார்த்தோம்னா, ஏப்ரல், மே, ஜூன் வரை நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருந்தது. வெப்ப அலை அப்படிங்கன்னு சொல்லப்படுற அந்த ஹீட் வேவ்ஸ் உடைய பாதிப்பும், தாக்கமும் ரொம்ப அதிகமாவே இருந்தது. ஸோ சில பகுதிகள்லாம் வந்து பார்த்தோம்னா, ராஜஸ்தான் போன்ற பகுதிகள்ல 50°C வரை போன வருஷம்லாம் பதிவாயிருந்தது. தமிழ்நாட்ட பொறுத்தவரை ஹீட் வேவ்ஸ் உடைய அந்த எண்ணிக்கையும் அதிகமாவே போன வருஷம் இருந்தது. இவ்வளவு கொடூரமான வெப்பத்தை இந்த ஆண்டு எப்படி சந்திக்க போறோம் அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருந்த சூழல்ல, எதிர்பாராத விதமா மழை வந்து ஏற்பட்டுடுச்சு. ஸோ வெயிலிருந்து தப்பிச்சிட்டோமேன்னு கவலைப்படுறதா, இல்ல இந்த மாரி அதிகமான மழைப்பொழிவு எப்பலாம் பெய்யும் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இந்த காலநிலை மாற்றம் நம்மள கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இன்னும் எவ்வளோ மழை பெய்ய போகுது? இல்ல மழை பெய்யாத நாட்கள்ல எவ்வளவு வெயில் அடிக்க போகுது அப்படின்ட்டு ஆ இன்னும் தெரியல. தொடர்ந்து பார்ப்போம். அப்ப தொடர்ச்சியாக வரக்கூடிய இன்னும் பல்வேறு விதமான ஆய்வுகளை வந்துட்டு நாம ஆய்வு செய்து, இந்தியாவுக்கு தேவையான ஒரு பிரெடிக்ஷன்ஸ் காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது என்ன மாரி பிரச்சனை உண்டாக்கி வருகிறது? மேலும் எதிர்காலத்தில் என்ன மாரி பாதிப்புகளை உண்டாக்கக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு, மக்களை பாதுகாப்பதற்கான துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு சரியான அரசாங்கத்தினுடைய செயல்பாடாக இருக்கும். இந்த விவாதங்களில் நீங்களும் முன்னெடுப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நன்றி.